எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் நினைவுகளும் உடைய சமூகத்தில் பிரதியாய் காணப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசப் போகிறார். 129. என் சிறுவயது முதல் தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாளர்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. சீவனை பயிக்கிற அனைவரும் வெக்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போ. அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியை நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. நெருக்கம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 129 இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிற நெருக்கம். என் சிறுவயது முதற்கொண்டு அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அதுதான் முக்கியம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவரை எத்தனையோ தடவை நெருக்குகிறார்கள். இவெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கியார், இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவனுடைய சகோதரர் நம்மகிட்ட வசிக்கலையா, இவர் என்ன அவருடைய அந்த காலத்திலேயே பார்வை எப்படி இருக்குதுன்னா அந்த பொருளாதார ரீதியில் தான் வருது. ஆண்டவர் ஒரு தச்சருடைய ஒரு மகனாக இந்த உலகத்தில் அறியப்பட்டார். ஆகவே ஒரு கோடீஸ்வர வீட்டில் பிறக்கலை, ஒரு ஏழை வீட்டில் பிறந்ததுனால அந்த பொருளாதார ரீதியில் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இன்றைக்கும் ஊழியத்திலும் அதே பார்வை தான் இருக்குது. பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு பணக்கார ஊழியர், அவருக்கு இப்போ ஸ்டைலில் வராரு, பேசுகிறாரு, அவருக்கு இப்போ கூட்டத்தை சேர்த்துக்கிடுறாரு, அவருக்கு அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஏழை ஊழியக்காரே அவங்களுக்காக கிடந்து ஜெபம் பண்ணுவான், செய்வான். அந்த ஏழை ஊழியக்காரனுடைய ஊழியங்கள்லாம் அசட்டை பண்ணப்படுது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் சிறுவயது தொடங்கி என்னை அநேக தரம் நெருக்கினார்கள், நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். இதுதான் முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடி வராமல் இருப்பது கூடாத காரியம். உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். யாராக இருந்தாலும் கஷ்டங்கள் உண்டு. ஆனால் மேற்கொள்ளாமல் போனார்கள் அநேக தரம். ஒரு டைம் பாருங்கள், மோசே இப்பொழுது அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மோசேனுடைய கை அப்படியே தளரும் போது அந்த எதிராளி மேற்கொண்டுருவாங்க. ஆக 2 பேர் யோசுவாவும் இன்னொருத்தர் ஓடி வந்து அப்புறம் என்ன செய்வாங்க, மோசேனுடைய கை அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, கல்லுகளை வச்சு செட் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க இஸ்ரவேலர் மேற்கொண்டுருவாங்க. பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான இது என்ன ஒரு உதாரணத்துக்கு வருகிறது என்றால், உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபர் வேண்டும், உன்னை தூக்கி விடக்கூடிய ஒரு நபர் வேண்டும். அது எந்த மனுஷனுக்கும் ஐயோ இப்படி கஷ்டப்படுறானேன்னு ஒரு சில பேர் தான் எண்ணுவாங்க. ஆனால் அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய நபர் யாராக இருக்க வேண்டும்? உன்னை படைத்த தேவனாக இருக்க வேண்டும். என்னை சிறுவயது முதற்கொண்டு என்னை நெருக்கினார்கள், ஆனாலும் மேற்கொள்ளாமல் போனார்கள். அதுதான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, நான் சுதாரிச்சுக்கிட்டேங்க, இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன், அவ்வளோதான். என்னை குப்புற பிடிச்சி தள்ளிட்டாங்க. இல்லை, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறக்கப்பட்டு போகும், இப்பொழுது இருக்கிற துன்பங்கள்லாம் மறக்கப்பட்டு போகும், இப்பொழுது இருக்கிற நெருக்கெழுந்து மீண்டு வந்து விடுவாய். ஏனென்றால் கர்த்தரோ உனக்கு துணை செய்து நீ மீண்டு வருவதற்கு உனக்கு வழிகளை திறந்து கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனாலே யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. அவன் எவ்வளோ குட்டிக்கரணை அடித்தாலும் டெய்லி உன்னுடைய வீட்டில் குடும்ப ஜெபத்தை நீ பண்ணுகின்ற வேளையிலே, உன்னுடைய கணவருக்கு நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணுகின்ற வேளையிலே உன்னுடைய குடிகார கணவர் திருத்தப்படுவார். சோம்பேறித்தனமாக இருக்கிற உன்னுடைய பையன் வேலைக்கு சென்று விடுவான். உன்னுடைய குடும்பம் கட்டப்படும். அநேக நெருக்கங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தேவனை நீ இறுக பிடித்து கொண்டு இரு. கர்த்தாவே, உம்மை விடமாட்டேன். ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி, உம்மை விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன். எனக்கு ஒரு நன்மை செய்யும் வரை எங்கும் போக மாட்டேன், எங்கும் போக மாட்டேன், ஒருவரை தவிர. ஆக கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்கு வருகிற நெருக்கடியிலே நீ எங்கே ஓடுகிறாய்? உனக்கு வருகிற துன்பத்திலே சோர்ந்து போயிருக்கிறாயா? உன்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த காலத்திலேயே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆகார் அருமையான ஒரு பெயரை வைத்தால் ஆண்டவருக்கு, என்னை காண்கிற தேவன், என்னை
விசாரிக்கிற தேவன் என்று பேதுரு சொல்லுகிறார். என்னை காண்கிற தேவன் என்று இவர் ஆகார் சொல்லுகிறார். ஆகவே உன்னை விசாரிக்கிறவர், உனக்கு இருக்க நெருக்கத்திலே, உனக்கு இருக்க ஃபைனான்ஸ் பிரச்சனையிலே, உனக்கு இருக்க வியாதியிலே உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த அடைக்கல பட்டணத்துக்கு நீ ஓடி வருவாயா? அந்த கோட்டைக்குள்ளாக நீ ஓடி வருவாயா? அந்த கண்மைக்குள்ளாக நீ ஓடி வருவாயா? கர்த்தர் உன்னை மேற்கொள்ள விடமாட்டார். இந்த பாவங்கள் உன்னை மேற்கொள்ள விடமாட்டார். கர்த்தர் இந்த கண்ணீர் உன்னை மேற்கொள்ள ஆண்டவர் அதிலிருந்து மீண்டு வர உனக்கு உதவி செய்வார். இது உன்னை மேற்கொள்ளாது. இந்த பண பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது. இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் உன்னை மேற்கொள்வாராக. கர்த்தர் உன் குடும்பத்தை மேற்கொள்வாராக. கர்த்தர் உன் தொழிலை மேற்கொள்வாராக. கர்த்தர் உன்னுடைய சமாதானத்தை மேற்கொள்வாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என் சிறு வயது தொடங்கி அநேக நேரம் என்னை உபத்திரப்படுத்தினார்கள், ஆனால் மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருப்பீரானால், எங்களோடு கூட இருப்பீரானால் உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்ட முடியும். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரும் ஆண்டவரே தங்களுடைய கஷ்டத்திலே மாண்டு போய் விடாதபடி, அக்கிரமத்திலே மாண்டு போய் விடாதபடி தூக்கி நிறுத்துவீராக. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே சூரியனை போல பிரகாசிப்பார்களாக, சந்திரனை போல மிளிருவார்களாக, சிங்கத்தை போல கெர்ச்சிப்பார்களாக. கர்த்தாவே, நீர் இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பீராக. இப்பொழுது இருக்க வியாதி முற்றிலுமாக மறைந்து போகட்டும் கர்த்தாவே. இப்பொழுது இருக்க கடன் பிரச்சனை முற்றிலுமாக மறைந்து போகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடப்பார்களாக, ஓடுவார்களாக, சுதந்திரிப்பார்களாக, வாழ்வார்களாக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.